எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவாராக. கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது உபாகமம் 32:46 சொல்லுகிறது, வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள் என்று கர்த்தர் தமது ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். நான் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை உங்கள் மனதிலே வையுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இந்த காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. சர்ச்சில் கேளுங்க, இன்றைக்கி என்ன மெசேஜ் கொடுத்தாங்கன்னு அடுத்த வாரம் கேட்டிங்கன்னா அது ஒன்றுமே தெரியாது. நேற்று காலையில் என்ன பேசுகிறோன்னு சொன்னால் அதுவும் தெரியாது. நேற்று ராத்திரி கடைசியாக என்ன பேசுகிறோன்னு கேட்டால் சிலருக்கு அதுவும் மறந்து போகும். காரணம் என்ன? சரியான ஒரு கவனிப்பு இல்லாததினால், சரியான ஒரு வார்த்தையின் மேல் ஒரு தாகம் இல்லாததினால் அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் ஜனங்களிடத்தில், இந்த வார்த்தைகளை உங்கள் மனதிலே வையுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கிற வார்த்தைகள், ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற வசனங்களை நம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் எடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் இந்த யூடியூப் மெசேஜுக்காக நான் மெசேஜ் எடுக்கும் பொழுது என்னுடைய ரெகுலர் பைபிள் ரீடிங்கில் இருந்து தான் நான் வார்த்தைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இதற்காக நான் அலைந்து திரிவதில்லை. எதை நான் டெய்லி வாசிக்கிறேனோ, எந்தெந்த வார்த்தையெல்லாம் என் இருதயத்தை தொடுகிறதோ அதை மாத்திரம்தான் நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, நிச்சயம் சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் நாம் வைக்கும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு, ஏன் கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது என்று பார்ப்போமேயானால், நீதிமொழிகள் 3:4 சொல்லுகிறது, தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவையும் நற்புத்தியையும் பெறுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எது மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? இருதயத்தில் வைத்து வைக்கிற கர்த்தருடைய வார்த்தையினால் கர்த்தர் தயை, யார் தேவனிடத்திலும் தயை கிடைக்கும், மனுஷனிடத்திலும் தயவு கிடைக்கும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலானது. சகல மகிமையின் பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தமது வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட தெய்வம் இன்றைக்கும் அற்புதங்களை செய்வார். உங்களை மேன்மைப்படுத்துவார், நிலைநிறுத்துவார், உங்களை கண்மணி போல பாதுகாப்பார். நீங்கள் விரும்புவதை உங்கள் கரத்திலே கொடுத்து ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. கிருபை சூழ்ந்திருக்கட்டும். தயவும் காருண்யம் என் பிள்ளைகளை பெரியவர்களாக்கட்டும். சுவாமி ஆண்டவரே, என்னென்ன காரியங்களாம் அப்படி பிள்ளைகள் விரும்பி கேட்கிறார்களோ அத்தனை காரியத்திலும் தேவ தயவும் வல்லமையும் வெளிப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு போகட்டும். என் தேவனுடைய பேலன் ஓடைய சிரசின் மீது இறங்கி வரட்டும் என ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்பா ஆண்டவரே, உடைய வார்த்தை இருதயத்தில் வைத்து நடக்க கர்த்தர் கிருபை தார். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், நீங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.